அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும், அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 ராசிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் மூலமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பாதிப்பும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் தொடர் பிரச்சனைகள் இருக்குது, நல்ல ஒரு ஜோதிட ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய இறுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் இறுதி சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானில் நடக்கக்கூடிய மிக பெரும் அற்புதமான ஒரு முக்கியமான பகுதி சந்திர கிரகணமாக பார்க்கப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த நேரத்தில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி காலை 6:53 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12:31 மணிக்கு முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்ந்ததால் இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாதாரணமாக பார்க்க முடியாத கிரகணங்களுக்கு எந்த விதமான சூத காலமோ அல்லது வழிபாட்டு தடைகளோ கிடையாது அப்படின்னு சொல்கிறதால இன்றைக்கு இந்த வழிபாட்டு தடைகளோ சூத காலமோ இல்லாமல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆதிக்கம் மற்றும் சதயம் நட்சத்திர சூழல் நிலவினாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய பரிபூர்ண அருளால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த எந்த விதமான திருப்பு முனையாக பொருளாதார உயர்வாக அமையப்போகிறது அப்படின்னும் விஷ்ணு பகவானுடைய திருவருளால் டக்குன்னு உச்சத்துக்கு போகக்கூடிய 4 ராசி யார், இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. தடைகளை தாண்டி இமாலய சாதனை படைக்கக்கூடிய ராசி அப்படின்னு நம்ம ரிஷபராசி கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் விஷ்ணுவினுடைய அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண காலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்ட கால தடைகளை விலக்கி புதிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தொழில் மற்றும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய உழைப்புக்கான முழு அங்கீகாரமும் தேடி வரப்போகுது. முடங்கி கிடந்த பண பரிவர்த்தனைகள் கூட வெற்றிகரமாக முடிவடைந்து கைக்கு வந்து சேரும். புதிய சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையான காலம்தான், நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம். இது போல் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உன்னத நிலையை அடைய போகும் மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். விஷ்ணுவினுடைய அருளால் புதனினுடைய ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு விஷ்ணு பகவான் அருள் மூலமாக புத்தி கூர்மையும் துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய திறமையும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துணிச்சலான முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் பலமாக இருக்கும். இதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. தொழில் மற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான நற்செய்திகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் மூலமாக எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கை
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பான நற்செய்திகள் மனதிற்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. மூன்றாவதாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு விஷ்ணுவினுடைய அருளால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பெருமாளினுடைய பரம பக்தர்களான கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண மாற்றமானது சிந்தனை தெளிவையும் ஆன்மீக பலத்தையும் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் பொருளாதாரம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றியை கொடுக்கும். பழைய கடன்களை முழுமையாக அடைப்பதற்கான நிதி ஆதாரங்கள் பெருகுவதோடு சேமிப்பு உயர்த்த வழிவகைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு சேமிப்புக்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு புதிய காரியங்களை நீங்கள் தொடங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரித்து ஒற்றுமை பலப்படும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு விஷ்ணுவினுடைய அருளால் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்தால் ராஜயோகம் கொட்ட போகக்கூடிய லாபம், தனலாபம் அப்படின்னே சொல்லலாம். விஷ்ணுவினுடைய அருளால் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருள் இணைந்து எதிர்பாராத திசையில் இருந்து பணம் வரவையும் பொக்கிஷ சேர்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை, ஊடகம், தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பணமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆடம்பர பொருட்கள், புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம், இவை எல்லாமே நீங்கள் காட்டுவீங்க. குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் இருந்த கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பெரிதாக எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சிறு சிறு பாதிப்புகள் வந்தாலும் கூட அதிலிருந்து விலகி நீங்கள் நல்ல முறையை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னிராசி அன்பர்களுக்கு ஊடகம், எழுத்துத்துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் அதிகமான நிதானம் வேண்டும். குறிப்பாக உங்களுடைய உடல்நலனை சிறப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக குழுவில் உங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும். அதை கண்டிப்பாக முடிச்சு தருவீங்க. இதோடு மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டும்போது உங்களுக்கு அதிகமான நிதானம் வேண்டும். சரியான திட்டமிடல் மற்றும் பொறுமையோடு செயல்படுவதால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் அதிகமான கவனம் வேண்டும். நிறுவனம் முடிந்த பிறகு நீங்கள் இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பிறகு வெள்ளை நிற இனிப்புகளை தானமாக கொடுப்பதன் மூலமாக நல்லதொரு பலனை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த சந்திர கிரகணத்தால் என்ன விதமான மாற்றங்களை எல்லாம் ஒரு சில ராசிக்காரர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.